வணக்கம். உங்கள் ஏவிஏ ஃபார்ம்ஸ். இப்போ நம்ம பண்ணையில் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, குட்டிங்கெல்லாம் குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கோம். குட்டிங்க நம்மக்கிட்ட குட்டிங்க அதிகமாக இருக்கிறதுனால அது மொத்தமாக காட்டில் மேய்ஞ்சிட்டு செட்டில் அடைக்கிறதுனால அது மேலே அழுக்குகள் நிறைய இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி ஓஸு வாங்கி வச்சுருக்கோம். 1.5 இன்ச்சு ஓஸு. இந்த 1.5 இன்ச்சு ஓஸில் தண்ணியை ஃபோர்ஸ் அடிக்கும்போது மேலே உள்ள அழுக்குகள்லாம் கீழே விழுந்துடும். இதனால் அந்த உண்ணி இது பிடிக்கிறது கொஞ்சம் நிப்பாட்டலாம். இது ப்ராப்பராக பண்ணுறதான்னு கேட்டால் ப்ராப்பரான இது இல்லை. ஓரளவுக்கு அதை ஆடுகளை குளிப்பாட்டுற மாதிரி ஒரு மெத்தடு தான் இது. மற்ற பண்ணைங்களெல்லாம் தொட்டி மாதிரி கட்டி அதில் ஃபுல்லாத்தையும் குட்டிங்களெல்லாம் எல்லா குட்டிங்களையும் அதுக்குள்ளே இறக்குவாங்க. அது நல்லாயிருக்கும். இப்போ நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாதனால நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் நம்மகிட்ட இருக்கிற குட்டிங்கெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி இது பண்ணுறது இல்லை. மேக்ஸிமம் 1 மந்த்தில் நம்மகிட்ட 1 மந்த்துக்குள்ளே நம்மகிட்ட இருக்கிற குட்டிங்கெல்லாம் விற்பனைக்கு போயிடும். நம்ம எடுக்க கைமாற்றா கரெக்டாக இருக்கும். அதனால் நான் மேக்ஸிமம் ரொம்ப பண்ணுறது இல்லை. குட்டி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குளிப்பாட்டி மறுநாள் பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டு ஈடி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு விட்ருவோம். அது நம்மகிட்ட குட்டி புதுசாக வர்றதுனால அது அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம உள்ளே வருது. அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அப்படியே செட்டுக்குள்ளே வர்றதில்லை. தனியாக அடைச்சி வச்சு அது இந்த மாதிரி ப்ராப்பராக குளிப்பாட்டி பிபிஆர் ஈடி இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு தான் உள்ளே வருது. புழு நீக்க மருந்து எல்லாம் கொடுத்துருவோம். 1 வீக்கில் முடிஞ்சு 1 வீக்கில் எல்லாமே இதுக்கான இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அதை பண்ணைக்குள்ளே நாங்கள் விடுவோம். நம்மக்கிட்ட குட்டி அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.